சட்ட வைத்திய அதிகாரி சுரேஷ் சலைவினுடைய மன நிலைமை உடல் நிலைமை குறித்து ஒரு முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்திற்கு வழங்கியும் கூட சிஐடி அதிகாரிகள் சுரேஷ் சலைவை இப்படி சித்திரவதை செய்வது, கொடுமை செய்வது, இதற்கு தான் இவர்களுக்கு எப்படியாவது இவருக்கு கரைச்சல் கொடுத்து இவருக்கு சித்திரவதை கொடுத்து இவரே இவருடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் சிஐடி விசாரணை அதிகாரிகளுக்கு இருப்பதாக உதயகம்மன் பிள்ளை இந்த ஊடக சந்திப்பிலே தெரிவிக்கின்றார். சுரேஷ் சலைவை பரிசோதித்த மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களாம், சுரேஷ் சலே அவர் மிகவும் போசாக்கு குறைபாட்டில் இருக்கின்றார், அவருக்கு புரோட்டீன் குறைபாடு இருக்கின்றது, உடனடியாக அவருக்கு புரோட்டீன் வழங்கப்பட வேண்டும், விட்டமின் டி குறைபாடு இருக்கின்றது, சரியாக மரக்கறிகள் பல வகைகள் அவருக்கு வழங்கப்படாமை காரணம்தான் இவருக்கு இந்த விட்டமின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது, சூரிய வெளிச்சம் இல்லாமல் அவருக்கு விட்டமின் டி சரியாக போதாமல் இருக்கின்றது, அவரை சற்று வெளியே அழைத்து வர வேண்டும், சூரிய வெளிச்சம் படும் இடத்திலே அவரை அழைத்து வந்து சற்று உடற்பயிற்சி அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளார்களாம். ஆனால் சிஐடி அதிகாரிகள் இவை எல்லாவற்றையுமே தடை செய்திருக்கின்றார்கள். இவருக்கு சரியான போஷாக்கு கிடைக்காத வண்ணம் இவர்கள் செயற்படுகின்றார்கள், இவருக்கு உடற்பயிற்சி இவர் செய்ய முடியாத வகையில் இவர்கள் தடை செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி இருந்தால் அவருடைய உடல் நிலைமை மிகவும் மோசமாகும். இதையும் இன்னும் மருத்துவ அறிக்கை இருந்தும் கூட சிஐடி அதிகாரிகள் ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று உதயகம்மன் பிள்ளை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சிஐடி அதிகாரிகள் சுரேஷ் சலைவுக்கு ஒரு கரண்டி ஒரு அகப்பை சோறும் ராபு சொதியும் கொடுத்திருக்கின்றார்களாம். இதே ஊடக சந்திப்பின் இடையில் தான் அவர் காண்பிக்கின்றார் ஒரு மருத்துவ அறிக்கையை. அது வைத்தியர் ஜெயசீலன் ஜெயகாந்தன் என்பவர் சுரேஷ் சலைவினுடைய உடல்நிலை சம்பந்தமாக பரிசோதனை செய்துவிட்டு வழங்கிய அறிக்கையத்தான் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் 19ஆம் இலக்க பக்கத்திலே எல்லா விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது உதயகம்மன் பிள்ளை முதலில் குறிப்பிட்டதை போல விட்டமின் குறைபாடு, விட்டமின் டி, விட்டமின் பி குறைபாடுகள் இருப்பதெல்லாம் அந்த இடத்திலே குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல வாரத்திற்கு 4 நாட்களாவது அவர் சூரிய ஒளி படும் இடத்தில் வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றதாம். மரக்கறி வகைகள் பல வகைகள் இவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பல விடயங்கள் அந்த மருத்துவ அறிக்கையில் 19ஆம் இலக்க பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக உதயகம்மன் பிள்ளை சுட்டிக்காட்டுகிறார். இந்த மருத்துவ அறிக்கையில் 6ஆம் பக்கம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக உதயகம்மன்